அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து நம்ம டிஎம்எஃப் வந்து இன்னோவா கொண்டு வந்திருக்கார். என்னென்ன வேலை செய்கிறோம் இன்னோவாக்கு இருங்க காமிக்கிறேன். டிக்கு தெரியுதுங்களா? டிக்கு சின்ன சின்ன குத்து டிக்கு, அப்புறம் பேக் பம்பர் சீட்டிங் ஆகலை, பம்பர் சீட்டிங் பண்ணணும். இங்கே ஒரு கோடு தெரியுதுங்களா? கோடு இங்கே பாருங்க, அப்படியே கசங்கிருச்சு. அடுத்து இந்த ரன்னிங் போர்டு பெயிண்ட் அடிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஒரு நிமிஷம். அடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டு பம்பருங்க ஃபுல்லாக நம்பர் பிளேட் மாற்றணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பானட்டு டென்ட்டு, இங்கே ஒரு காயம். இந்த பீஸ் அடித்து முடிச்சுட்டு டிங்கரிங் பெயிண்டிங்கு பாலிஸு எல்லா ஒர்க்கும் வந்து பண்ண போகிறோம். இந்த பக்கம் சீட்டிங் பண்ணணும், இந்த பக்கம் ஸ்க்ராச்சஸு, இந்த வேலைகள், அப்புறம் அளவில் க்ளீனு, இன்டீரியர் க்ளீனு, ஃபுல் பாலிஷ் எல்லாம் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணட்டும், உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிங்கர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுதுங்க. டிங்கர் ஒர்க் முடிஞ்சோன்னா அடுத்தது வந்து இப்போது பெயிண்டர் பட்டி போடுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. ப்ரைமர் போட்டிருக்குதுங்க. மொத்தமாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பீஸ் பெயிண்ட் அடிக்கிறேங்க. மொத்தமாக இந்த 6 பீஸ் டிங்கர் வேலையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் போயிடும். கிட்டத்தட்ட தட்டி சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் எல்லாம் இருந்தது பாருங்க, எல்லாமே ரெடி பண்ணி டிக்கெல்லாம் தட்டி ரெடி பண்ணி எல்லாம் கழட்டி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி பெயிண்டரு பட்டி போட்டு ப்ரைமர் அடித்து இதுக்கு ஒரு வாரம் போச்சு. இதில் வேறு நம்ம பெயிண்டர் வேறு லீவு, இதில் ஒரு வாரம் போச்சுங்களா. அதுக்கப்புறம் 3வது வாரம், அதுக்கப்புறம் தான் பெயிண்டே அடிப்பாங்க. அதுக்கப்புறம் காயருக்கு 2-3 நாள், மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு மாதம் ஆகி போச்சுங்க வேலைகள் முடியறதுக்கு. இப்போதைக்கு சின்ன வேலை தான், சின்ன வேலை முடியறதுக்கே ஒரு மாதம் ஆகி போச்சு. நீ அடுத்தது பாருங்கள், பெயிண்ட் அடிச்சாச்சு, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் நம்ம பாலிஷ் வேலையெல்லாம் காமிக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி பெயிண்டிங் வேலையெல்லாம் காமிச்சிருவோம். அந்த பாரத் போர் ஸ்டிக்கர் போகாமல் அடிச்சிருக்குது பார்த்துக்கு. அந்த ஸ்டிக்கர் கண்டிப்பாக வேணுன்ட்டாங்க, ஒரிஜினாலிட்டியே இருக்கட்டுன்னு, அதனால் ஸ்டிக்கர் போகாமல் அடிச்சிருக்குது. அவ்வளோதானே. மொத்தம் 6 பீஸ். என்னென்ன இடம் எல்லாமே ஒடுக்குறது, எல்லா ஒடுக்கையுமே எடுத்து பெயிண்ட் டச்சப் பண்ணி வந்தாச்சு வண்டி. ஆக்சுவலாக பேப்பர் போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டியாச்சு. கொஞ்சம் வேலை பிஸினால் அதெல்லாம் எடுக்க முடியல என்னால். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அலைவில் க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சது. இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்டீரியர் ஒர்க்கு போயிட்டுருக்குது. இப்போ தான் அப்போல்சரி பண்ணிகிட்ருக்குது. சீட்டு தான் கொஞ்சம் நிறைய அழுக்குங்க. சீட்ஸ் எல்லாம் அழுக்கு எடுத்துகிட்டு இருக்குது. இந்த மேட்டெல்லாம் கழட்டணும். சீட்டில் அழுக்கு பாரு எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு. டோர் பேட்லையெல்லாம் அழுக்கு இருக்கணும். டோர் பேடெல்லாம் க்ளீன் பண்ணட்டும். இன்னும் க்ளீன் பண்ணலிங்க. டோர் பேடெல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கலை, டேஷ்போர்டு ஆரம்பிக்கலை. இப்போ தான் அப்போல்சரி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு, அதுக்கப்புறம் சீட்ஸு மற்றதெல்லாம் பண்ணுறது. சரி, உங்களுக்கு பண்ணிட்டுங்க. நான் அப்படியே வந்து மறுபடியும் காமிக்கிறேங்க. வேறு சீட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சீட் பார்த்துக்குங்க, எல்லாம் அழுக்கு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். டேஷ்போர்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு. சரி, ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேங்க மறுபடியும். டிஎம்எஃப் ஃபைனலாக வந்து இன்னோவா முடிஞ்சுது. நம்ம கும்பகோணத்து டிஎம்எஃப் அந்த வண்டி உங்களுக்கு காமிக்கிட்டீங்களா? அஜிஜோ இன்னோவா நீங்கள் அந்த இன்னோவா நினச்சிக்காதீங்க. பசங்கள்லாம் வேறு இங்கே எல்லாம் நிற்க வச்சுருக்கிற ஒரே சவுண்டாக இருக்குதுன்னு சொல்லி இந்த இன்னோவா இல்லை, இது வேறு கிறிஸ்டா. நான் உங்களை காமிக்கிறது இன்னோவா. காமிச்ச உடனே எப்பவும் ஒரு லைக் ஒன்று போட்டு கமெண்ட்டை போட்டுருங்க. வாங்க சார், எப்படி இருக்குதுங்க? பானட்டு, பம்பரு, டோரு, கீழே ஒரு ரன்னிங் போர்டு, இந்த பீஸுங்க, பேக் டிக்கு, பேக் பம்பர், இவ்வளோ பீஸ் பெயிண்ட் அடிச்சிருக்குது. இந்த ஸ்டிக்கர் வேணும் அப்படின்ட்டாரு, அதனால் ஸ்டிக்கர் நான் வந்து எடுக்கலை. ஸ்டிக்கர் எடுக்காமையே பெயிண்ட் பண்ணிக்க. அந்த இடம் மட்டும் கரெக்டாக ஸ்டிக்கர் கவரேஜ் பண்ணி நான் மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி ஸ்டிக்கர் கவர் பண்ணி எடுத்தோம்.
அப்புறம் எப்பவும் போல தானுங்க ஃபுல் பாலிஷ், இன்டீரியர் க்ளீனிங், அலைவில் க்ளீனிங். அலைவில் க்ளீனிங்லாம் எடுக்க முடியலைங்க, டைம் இல்லை. இல்லை அலைவில் க்ளீனிங்லாம் முடிஞ்சுது, டைம் இல்லைங்க, அதனால் எடுக்க முடியல. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தக 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 தகன்னு மின்னுது. ரொம்ப சந்தோஷம் டிஎம்எஃப்க்கு. எப்படி இருக்குதுங்க? மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டுட்ருங்க. அடுத்து என்ன பண்ணோம்? நம்பர் பிளேட் மாற்றணும். நூடுல்ஸ் மேட் போட்டோம், மறந்துட்டேன். நூடுல்ஸ் மேட்டு நிறைய வேலை சொல்லிக்கிறாரு. அடுத்த இதுக்கு வர்றாருங்களாம்மா. நூடுல்ஸ் மேட் ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்கிறோம். சைடு ஃபுட் ஸ்டெப் இருந்தது, கழட்ட சொல்லிட்டாரு. ஃபுட் ஸ்டெப்பை கழட்டிட்டோம். ஐயோ, இன்டீரியர் க்ளீனிங் வேறு உங்களுக்கு காமிக்கலையா எப்படின்னு? இன்டீரியர் க்ளீனிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் பண்ணிடுறதுங்க. எல்லா வண்டியும் ஒரே மாதிரி தான், நம்மளுக்கு எல்லா டிஎம்எஃப் ஒரே மாதிரி தான், ஆல் டிஎம்எஃப். அதனால் வண்டி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காங்க நம்ம டிஎம்எஃப். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இவ்வளோ டச்சப், பெயிண்ட் டச்சப் பண்ணுறக்கு இவ்வளோ தூரம் ஒரு அன்புக்காக தான் வர்றாங்க எல்லாருமே. வீடியோவில் வர்றீங்களா? வேண்டாம், ஒரு அன்புக்காக தான் வர்றாங்க. கூப்பிட்டேன், சரி அவர் வேறு கூச்சப்படுறாரு, அதனால் தெரியும் அடுத்து என்ன கேட்பீங்க, எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு. கரெக்ட், அதே தான் எப்பவும் வீடியோவில் சொல்கிறது தான். அவங்க சொன்னால் நம்ம டிஎம்எஃப் தான் சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேண்டாங்க, வரவங்களுக்கு சொல்லிக்கங்க, கேட்குறவங்களுக்கு சொல்லிக்கங்க, நீங்கள் பப்ளிக்காக சொல்ல வேண்டாங்கிறாங்க சில பேர். சரி, அதனால தான் நம்ம சொல்கிறதில்ல. நீங்கள் என்ன ரேட்டு என்ன ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, உடனே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரப்போகுது. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுத்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், அப்படின்னா தான் ரிப்ளை கண்டிப்பாக உடனே வந்துடும். ரெக்வஸ்ட்டுக்கு போகாது, ஜென்ரலில் நிற்கிது. அதனால் டக்கு டக்குன்னு உங்களுக்கு, ஏன்னா நம்ம நார்மலாக வெளியே இருக்கிற மெசேஜ் உடனே நம்ம பண்ணிடுவோம். அது எங்கேயோ ரெக்வஸ்ட்டு கிட்டலாம் போய் வரும்போது அது ரித்திக்கு வச்சு திருப்பி எடுத்து பார்த்து லேட் ஆகிடுதுங்க. அந்த வர மெசேஜுக்கெல்லாம் உடனே ஓப்பன் பண்ண சொல்லி நான் பண்ணி விட்டுறது. மெயிலுக்கு பண்ணிடுவோங்க, மெயில் ஐடி இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோ கொடுத்துட்டு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். வண்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டிஎம்எஃப். ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களும் பார்ப்பாங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் அவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா கும்பகோணத்துலேருந்து நம்ம அன்புக்காக வந்திருக்கிறாங்க டிஎம்எஃப். அதனால் வண்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் டிஎம்எஃப்.